வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோவக்காய் வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். கோவக்காய் இல்லை அப்படின்னா நீங்க உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குடமிளகா போடலாம். அப்படி இல்லைன்னா 2 காயும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிட போறோம். நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் உதிரா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ரம்ப இலை யூஸ் பண்ண போறேன். ரம்ப இலை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அதோட எண்ணெயில வதக்கும் போது அது நல்ல வாசனையா இருக்கும். இப்போ ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ரம்ப இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம சிம்பிள் ரெசிபி, சிங்கிள் பாட் ரெசிபி, அதாவது சிம்பிளாக டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரம்ப எல்லாம் நர்சரியில் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிற பிரிஞ்சி இலையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரம்ப இலைக்கு ஒரு வாசனை தனியாக இருக்கும், பிரிஞ்சி இலைக்கு வாசனை வேற. இப்போ கோவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வச்சுருவோம், வேகட்டும். வெந்துருத்தான்னு பார்க்கலாம். கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் எப்பயுமே நடுவில் ஒரு 2 வாட்டி மூடி எடுத்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம காரமே சேர்க்கலை. நான் வெறும் வரமிளகா பொடி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணா ஒரு பச்சை மிளகாவும் கீரி போட்டுட்டு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெருசாக தாளிக்கல, ஒரு பட்டை தாளிச்சோம், அப்புறம் இந்த ரம்பை இலை மட்டும்தானே. ஸோ தனியா மசாலா பொடி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம வச்சிருக்க சாதத்தை சேர்த்துடலாம். இதில் ஒரு அரை லெமனை ஜூஸ் புழிஞ்சிடலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. அவ்வளோதான், என்னுடைய கோவக்காய் சாதம் ரெடி. ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஊறுகாய் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நான் கோவக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோவக்காவோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இல்லை கோவக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு மட்டும் போடலாம். இல்லை குடமிளகா மட்டும் போடலாம். குடமிளகா உருளைக்கிழங்கு காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். கோவக்காய் உருளைக்கிழங்கு காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இந்த 3 காம்பினேஷனும் சேர்த்து போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.